एकनाथ बलदेव सुभद्रा महारानी करनो, जय श्री राधा गोपाल जी करनो, जय श्री गौरंग महाप्रभु नित्यानंद करनो, जय श्री रूप रघुनाथ करनो, जय श्री प्रभुपाद महाराज करनो, मैं गुना करनो. தொடர்ந்து நம்ம வந்து சண்டே ஃப்ரீ சண்டேல சோனிப்போம். கிளாஸ் வந்து விட அனுப்பி முடியும் வணக்கங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஏசு பகவத்கீதா எஸ்ஏகேஸ் உண்மை வருது. அத்தியாயம் 18 சாப்டர் 18 லாஸ்ட் சாப்டர் டெக்ஸ்ட் 31 அது 31. ஓகே. யயா தர்மம் ஆதர்மம் ச காரியம் சகாரியம் ஏவ ச அயதாவத் பிரஜாநதி புத்தி ச ஆர்த்த ராஜசி யயா தர்ம அதர்மம் ச காரியம் சகாரியம் ஏவ ச அயதாவத் பிரஜாநாதி புத்தி சாபாத ராஜசி यया धर्मं अधर्मं च कार्यं च कयाम एव च अयतवान् पदनति बुद्धि सा पादराजसी यया धर्मं अधर्मं च कार्यं च कार्यं एव च अयथावत् प्रजानाति बुद्धि सा पार्थ राजसी या धर्मं अधर्मं च कार्यं च कार्यं एव च यदावत् प्रजानाति बुद्धि सा पार्थ राजसी. ஓகே. மொழிபெயர்ப்பு எல்லாம் சொல்லுங்க. பிரதாவின் மகனே தர்மம் ஆதர்மம் செய்யத்தக்க செயல் செய்யத்தகாத செயல் இவற்றுக்கிடையே உள்ள வேறுபாட்டை அறிய இயலாத புத்தி ரஜோகுணத்தில் இருக்கின்றது. O son of Prata, that understanding cannot between religion action that should be done action should not be done mode of passion. That mode of passion. Okay. நம்ம 32 ஏன்னா இதில் பர்பட் இல்லை பொருள் இல்லை, அதனால் நெக்ஸ்ட் டெக்ஸ்ட் பார்க்கலாம் நம்ம. ஓகே அப்புறம் டிஜே அப்புறம் நெக்ஸ்ட் டெக்ஸ்ட் ஏன்னா இதில் பர்பட் இல்லை, நெக்ஸ்ட் டெக்ஸ்ட் வருவோம். டெக்ஸ்ட் 32 32 ஆதர்மம் தர்மம் இதியா மன்யதே தமசா வ்ருதः सर्वात्ता विपरीतं च बुद्धिशा पाद तामसी. ओके மொழிபெயர்ப்பு தமிழ்ல. அறியாமை மற்றும் இருளின் மயக்கத்தின் கீழ் தர்மத்தை அதர்மமாகவும் அதர்மத்தை தர்மமாகவும் அறிந்து எப்போதும் தவறான வழியில் முயற்சி செய்யும் புத்தி பார்த்தனே தமோ குணத்தில் இருப்பதாகும். That translation by Johannes of that understanding which considers irreligion to be religion
and religion to be irreligion, under the spell of illusion and darkness, and strives always in the wrong direction. For further is in the mode of ignorance. हरे कृष्ण। हेक्ष भक्ति वेदांत स्वामी श्रील प्रभुपाद महाराज कोलूर की जय। தமோ குணத்தில் புத்தி எவ்வாறு செயல்பட வேண்டுமோ அதற்கு எதிர்வழியில் எப்போதும் செயல்படுகிறது. அது உண்மையான தர்மத்தை புறக்கணித்து தர்மம் இல்லாதவற்றை ஏற்கின்றது. அறியாமையில் உள்ள மனிதர்கள் மகாத்மாவை சாதாரண மனிதனாகவும் சாதாரண மனிதனை மகாத்மாகவும் புரிந்து கொள்கின்றனர். உண்மையை பொய்யாகவும் பொய்யை உண்மையாகவும் அவர்கள் எண்ணுகின்றனர். எல்லா செயல்களிலும் அவர்கள் தவறான பாதையை ஏற்கின்றனர். எனவே அவர்களது புத்தி தமோ குணத்தில் இருப்பதாகும். யயா தர்ம ஆதர்மம் ச காரியம் சக்காரியம் ஏவச்ச அயாதாவத் பிரஜானாதி புத்தி ச பார்த்த ராஜசி ஆதர்மம் தர்மம் இதியா மன்னிதே தாமஸ்மிருதா சர்வார்த்தான் விபரீதாம் ச புத்தி ச பார்த்த தாமசி. ஹரே கிருஷ்ணா. ஓகே, அது வந்து 31, 32 ஏன் நம்ம பார்க்கலாம். 31 வந்து புரோபாதர் வந்து அதில் பொப்பட்டுக்குள்ள பொப்பட்டு இல்லாதனால நம்ம நெக்ஸ்ட் ஸ்லோகம் வந்து படிக்கணும். அதனால நான் 32 சேர்க்குறது. ஏன்னா 31 வந்து 31 அப்படின்னா ரஜோ குணத்தில் இருக்கக்கூடிய புத்தி எப்படிப்பட்ட சொல்றாரு, 32ல 32ல தமோ குணத்தில் புத்தி எப்படி சொல்றாரு. இது ரெண்டுக்கும் நம்ம சேர்த்து நம்ம பார்த்துடலாம். ஓகே, அதுக்கப்புறம் 33லேருந்து அவர் வேற விஷயங்கள் வந்து பேச போறாரு. ஓகே, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த புத்தி பற்றி தொடர்ந்து பேசிட்டாரு. போன வாரம் வந்து சப்த குணத்தில் புத்தி பற்றி கேட்டிருப்பீங்க. ஓகேவா, இன்னைக்கு வந்து ரஜோ அண்ட் தமோ குணத்தில் புத்தி வந்து என்னதுன்னா, புத்தினா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ், நம்மளோட அறிவு, அதுதான் புத்தி. ஓகே, ஃபர்ஸ்ட் 31ல வந்து பார்த்தீங்கன்னா பிரதானி மகனே தர்மம் ஆதர்மம். ஓகேவா, தர்மம்னா வந்து என்னது, தர்மம்னா வந்து தர்மஸ்து சாக்ஷா பகவத் பிரணீதம். எது பகவானுக்கு சொல்றாரோ, எது பகவானுக்கு வந்து உகந்ததோ, எது பகவானுக்கு ஃபேவரபுளா இருக்கோ, இட்ஸ் கால் தர்மம். ரிலிஜன். ரிலிஜன்னா ஆதர்மம். ஆதர்மம்னா பகவானுக்கு எதிரான உள்ளது, அதாவது சாஸ்திரத்துக்கு எதிராக உள்ளது ஆதர்மம். அப்ப தர்மம் ஆதர்மம் செய்யத்தக்க செயல். செய்யத்தக்க செயல்னா என்ன அர்த்தம்னா, அதாவது செய்யக்கூடிய செயல், செய்ய வேண்டிய நம்மளோட டியூட்டி. அப்புறம் ரெண்டாவது செய்யத்தகாத செயல், எது வந்து நம்ம செய்யக்கூடாத விஷயங்கள். ஓகேவா, ஃபார்பிடன் ஆக்டிவிட்டி சொல்லுவாங்க. இவற்றுக்கிடையே உள்ள வேறுபாடு அறிய இயலாத புத்தி. இந்த ரெண்டுத்துக்கும் வந்து டிஃப்ரெண்ட் தெரியாத புத்தி வந்து ரஜோ குணத்து புத்தி. எது செய்யணும் எது செய்யக்கூடாது, இப்படி எந்த என்ன சொல்றது அந்த யோசிக்கிற தன்மை யாருக்கிட்ட இல்லையோ, மனம் போன போக்கில் யார் போறாங்களோ எல்லாமே ரைட்டு தான், எல்லாமே நம்ம மனசு என்ன சொல்லுவாங்க அந்த மாதிரி போக்கில் யார் போறாங்களோ அது வந்து ரஜோ குண புத்தி. அவங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் தெரியாது, எது செய்யணும் எது செய்யக்கூடாது. இது ரஜோ குணத்துக்கும் தமோ குண புத்திக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மீட்டர் அளவுக்கு தான் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கு. அது என்னன்னா, ரஜோ குணத்தில் வந்து எது செய்யணும் எது செய்யக்கூடாது அவங்களுக்கு தெரியாது, மனம் போன போக்கில் போயிடுவாங்க. என் 32 வந்து பார்த்தீங்கன்னா தமோ குண புத்தி வந்து பார்த்தீங்கன்னா அறியாமை மற்றும் இருள். மீன்ஸ் என்னன்னா, அறியாமைனா இக்னோரன்ஸ், இருட்டு. ஓகேவா, அறியாமை மற்றும் இருள் மயக்கத்தின் கீழ் தர்மத்தை அதர்மமாக அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, தர்மத்தை அதர்மமாக பார்ப்பாங்க, அதர்மத்தை தர்மமாக பார்ப்பாங்க. ஓகேவா, அதாவது வந்து அவங்க ஒன்றும் புரியாமல் இல்லை, ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க மாற்றி பார்ப்பாங்க. ஓகேவா, எப்போது தவறான வழியை முயற்சி செய்யும் புத்தி, எப்போவுமே பார்த்தீங்கன்னா ராங் டைரக்ஷன்லாம் போயிட்டு இருப்பாங்க. ஓகேவா, பார்த்தா அர்ஜுனா அந்த புத்தி தமோ குணத்தில் இருப்பதாகும். அந்த புத்தி தமோ குண புத்தி. ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு. ரஜோ குண புத்தி வந்து பார்த்தீங்கன்னா எது செய்யணும் எது செய்யக்கூடாது. தமோ குணத்தில் புத்தி எப்படின்னா மாற்றி யோசிக்கும், தர்மத்தை அதர்மமாகவும் அதர்மத்தை தர்மமாகும். ஓகேவா, ஒன்று நம்ம பார்ப்போம் பாரு, இதை அண்டர்ஸ்டாண்ட். ஓகேவா மதுஜி, ஓகே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 31ல தர்மம் எது அதர்மம் எது ஏன் வந்து தெரியுது இல்லைன்னா, காரணம் என்னன்னா ரஜோ குணத்தில் முழுக்க வந்து அவங்களுடைய குணம் வந்து எதை சார்ந்து இருக்குன்னா, ரஜோ குணம் மோஸ்ட் ஆஃப் த ரஜோ குணம் வந்து பார்த்தீங்கன்னா அது பேஸ் ஆன் எமோஷனல். ஓகேவா, அது உணர்ச்சியை சார்ந்து இருக்கும் ரஜோ குணம். ரஜோ குணம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து எப்படின்னா சோம்பேறின்னு சொல்ல முடியாது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து உற்சாகமானவங்க, நல்லா வந்து என்டர்டீஸாக இருப்பாங்க, ஏதாச்சும் வாழ்க்கையில் எது பண்ணணும் இது ஏதாச்சும் பண்ணுவாங்க, சேரிட்டி பண்ணணும், எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் எது நல்லது எது கெட்டது அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியாது. உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க,
வெளியில் வந்து சாப்பாடு கொடுக்குறது, உதவி செய்கிறது, அண்ணா யாத்திரைக்கு போகிறது, அந்த அனாதை ஆசிரமம்லாம் போகிறது, சாப்பாடு கொடுக்குறது, இது வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரலாக யோசிப்போம். அது நல்லது. உண்மையாக இந்திரா மாதிரி நல்லதா இல்லையா? சாப்பாடு கொடுக்குறது நல்லது. ஆனால் அந்த சாப்பாடு கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து நிறைய டைப் இருக்குது. நான் வந்து ஸ்கூல் முடிஞ்ச டைமில் கொஞ்ச நாள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்டரிங் போகிறது, அப்புறம் வந்து என்னென்னா இந்த என்ன சொல்கிறது, அந்த டெக்கரேஷன்லாம் ஹெல்ப் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் சம் கொஞ்சம் படிக்கிற காலேஜ்லாம் கிடைக்கிற வரைக்கும் சம் அந்த ஸ்மால் டியூட்டிலாம். அப்போ சாப்பாடு வந்து கேட்டரிங்கில் வந்து மிச்சமாச்சுன்னா ஃபுல்லாக வந்து மிச்சமாச்சு. ஒரு 50-60 பேர் சாப்பாடு அவங்க ஃபேமிலி புக்ஸ் பண்ணிட்டாங்க, எல்லாம் பேக்கிங் பண்ணிட்டாங்க. பேக்கிங் பண்ண பிறகு இன்னும் வந்து ஒரு அண்டா வந்து இதாக இருக்குன்னா அவங்க வந்து கொடுத்துருவாங்க. அப்போ வந்து என்னன்னா அது வந்து நேராக அனாதாசம் தான் போகும். அப்போ அது நைட்டு சூடு கட்டி காலையில் அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஓகேவா? அப்போ இந்த மாதிரி வந்து கொடுக்குறவங்களும் இருக்கிறாங்க. ஒன்று வந்து போய் நிறைய வகையில் வந்து உதவி பண்ணுறவங்க இருக்காங்க. அப்போ உணவு வந்து பார்த்திங்கன்னா அந்த சாப்பாடு என்ற அந்த சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அவங்க வந்து எல்லாரும் கொடுக்கணும். ஆனால் அது வந்து அசைவமோ சைவமோ அதெல்லாம் டசன்ட் மேட்டர், எதுவுமே யோசிக்க மாட்டாங்க. எல்லாமே நம்ம கொடுத்துடலாம், நிறைய கொடுக்கலாம், நிறைய சேஞ்ச் செய்யலாம். ஆனால் எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லி ஆத்மாவுக்கு எது நல்லது ஆத்மாவுக்கு எது கெட்டதுன்னு சொல்லி அவங்க தெரியாது. ஆனால் அவங்க நல்லதாக செய்கிறாங்க. ஆனால் அது கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அசைவம் கொடுக்குறாங்க வச்சுங்களேன். ஜெனரலாக மக்கள் வந்து அசைவம் கொடுப்பாங்க, கோழி சிக்கன் ரைஸ் அதெல்லாம் கொடுப்பாங்க. ஆனால் வச்சுக்கேன் பட் அவங்க வந்து நல்லது செய்கிறாங்க. ஆனால் அது ஆத்மாவுக்கு நல்லதா ஆத்மா கெட்டதான்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாது. இப்போ நம்மளும் பிரசாதம் கொடுக்குறோம். ஓகேவா? இப்போ தெரிஞ்ச எல்லா சென்டர் மோஸ்ட் ஆஃப் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சண்டே மண்டே சண்டே ஆன பிறகு வாட்ஸ்அப் குரூப் பார்த்தா எல்லா வாட்ஸ்அப் குரூப்லேயும் வந்து பிரசாத் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் சொல்லி எல்லா குரூப்லேயும் வந்துடுது. இப்போ அவள் சாப்பாடு மலேசியாவில் வந்து நிறைய பேர் கொடுக்குறாங்க. அப்போ நம்ம எப்படி கொடுக்குறோம்? வந்து பக்தர்களை எப்படி கொடுக்கணும்னா பகவானுக்கு நெய்வேத்தியம் பண்ண பிரசாதம் நம்ம கொடுக்குறோம். பிகாஸ் அது என்னத்துக்கு கொடுக்குறோம்னா பாடி வளர்றதுக்கு கொடுக்கல, ஆத்மாக்கு எது நல்லது ஆத்மாக்கு எது உகந்தது அதுக்காக நம்ம கொடுக்குறோம். இதுதான் சத்வகுண புத்தி. இதான் நம்ம புரோபாத கண்டிப்பாக வந்து கொடுத்துருக்காரு. ஓகேவா? அதனால பார்த்தீங்கன்னா எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லி அவங்க தெரியாது. ஓகேவா? அதனால தான் கிருஷ்ண பக்தி வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அவங்கள நீங்கள் போய் கேட்டீங்க, பொதுமக்கள் கேட்டிங்கன்னா அவங்க வந்து நம்மளையே வந்து சொல்லுவாங்க, என்னையா சாப்பாடு கொடுத்து குறை சொல்கிறேன். பட் ஆத்மாவுக்கு எது நல்லது கெட்டதுன்னு சொல்லி ரஜோ குணத்தில் உள்ளவங்களுக்கு புரியாது. ஓகேவா? ரெண்டாவது உதாரணம் வந்து இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ரஜோ குணத்தில் ஒரு புத்தி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் ஆன் எமோஷனல் சொன்னல, எமோஷனலாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உணர்ச்சி வசத்தில் இருப்பாங்க. நீங்கள் ஏதாச்சும் ஒன்று வந்து சென்டிமெண்ட்டில் இருப்பாங்க. ரஜோ குணம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் ரஜோ குணம் அதிகமாச்சுன்னா நல்லா ஞாபகம் வச்சிங்க, சென்டிமெண்ட் அதிகமாக இருக்கும். நல்லா ஞாபகம் புரோபாதத்தில் ஏதோ ஒரு பொப்பட்டில் அவர் சொல்லியிருப்பார், நம்மளுடைய ரிலீஜன் வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஆன்லி சென்டிமெண்ட், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தத்துவத்தை பேஸ் பண்ணியிருக்கிறோம். நம்மளுக்கு வந்து வெறும் சென்டிமெண்ட் மட்டும் கிடையாது, நம்மளுக்கு சென்டிமெண்ட்டும் இருக்குது. அதோடு சேர்த்து பகவான் யார் அந்த தத்துவம் புரிஞ்சுட்டு நம்ம வந்து கிருஷ்ண பக்தி நம்ம இது பண்ணணும். ஆனால் முழுக்க ரஜோ குணத்தில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா சென்டிமெண்ட்டில் இருப்பாங்க, அதிகமாக சென்டிமெண்ட். ஏதாச்சும் ஒன்று ஏதாச்சும் வச்சுங்களேன், இப்போ அவங்க வந்து பகவானுக்கு வந்து ஏதோ அம்பாள் கோயில் முருகர் கோயில் விநாயகர் கோயில் ஏதோ ஒன்று அவங்க வந்து கேட்குறாங்க, அவர் கொடுத்துட்டே இருக்கிறாரு. ஓகேவா? அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க. திடீர்னு ஒரு பரீட்சை வந்துச்சு, ஏதாச்சும் ஒன்று ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா டக்குனு இதாகிடுவாங்க. அதே போல் கிருஷ்ண பக்தி நம்ம எல்லாமே சத்துவ குணத்தில் இருக்கும் கிடையாது. இப்போ கிருஷ்ண பக்தி இருக்கிற நம்மளும் தமோ குணத்தில் இருக்கோம், நம்மளும் வந்து ரஜோ குணத்தில் இருக்கோம், நம்மளும் சத்வீ குணத்தில் இருக்கோம். இப்போ நம்மளும் அதே போல தான் கிருஷ்ண பக்தி பகவான்கிட்ட கேட்கணும், ஜெகநாதா இது கூட கிருஷ்ணா இருக்குது என்னது கௌரங்கமாக எனக்கு கொடுன்னு கேட்குறோம். கொடுப்பாரு. கொடுக்கும்போது நம்ம ஹாப்பியாகிடுவோம். அதே டைமில் நம்மளுக்கு டெஸ்ட் வைக்கும் போதோ இல்லை நம்மக்கிட்ட ஏதாச்சும் ப்ராப்ளம் வைக்கும் போதோ நம்மளை அவரை வந்து வெறுக்கிற மாதிரி என்னடா இது ஒரு ஜெகநாதர் பண்ணுறோம், இவர் வந்து நம்மளுக்கு செய்ய மாட்டாரு அப்படின்னு வரும்போது நமக்கு என்ன ஆயிடுதுன்னா நம்ம நிறைய எமோஷனலோட பக்தி பண்ணுறோம். அந்த பக்தி என்ன ஆகுதுன்னா அது ஓகே, ஆனால் அது ரஜோ கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால அந்த ரஜோ கொஞ்சம் என்ன பண்ண டக்குன்னு வந்து அது வெறுப்பாக மாறிடும். இப்போ கிருஷ்ண பக்தி நிறைய பேர் பாருங்க, நானே நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். திடீர்னு பார்த்தா என்ன பிரபு ஏன் வர மாட்டேங்க, ஏன் இல்லை பிரபு என்ன மாதாஜி கேட்டால் இல்லை என்னது ஜெகநாத் இவ்வளோ பண்ணேன், அவர் எனக்கு ஒன்றும் பண்ணல, கிருஷ்ணகிரி இது சொன்னேன் இவ்வளோ பண்ணல, இந்த விளக்கெல்லாம் போட்டேன், கடைசி எதுவுமே நடக்கலை. பிகாஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரஜோ குணம் மிக்ஸ் பண்ணி பண்ணுறோம். எது நல்லது எது கெட்டது சொல்லி நமக்கு தெரியல. எது நல்லது எது கெட்டதுன்னா ஆத்மாக்கு எது நல்லது ஆத்மாக்கு எது கெட்டது நமக்கு தெரியல. இதுதான் ரஜோ குண புத்தி. அண்ட் தமோ குண புத்தி இஸ் வெரி டேஞ்சரஸ். அதாவது பார்த்தீங்கன்னா தர்மத்தை அதர்மமாக, அதாவது நல்லதை கெட்டதை பார்ப்பாங்க,
கெட்டதை நல்லதை பார்ப்பாங்க. நம்மளுக்கு எல்லாருக்கும் நான் இப்போ ஒரு உதாரணம் சொல்லுவேன். இயற்கையாகவே நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரு சின்ன அனுபவம் இருக்கும். யாரெல்லாம் பப்ளிக்கில் வெளியெல்லாம் போய் பத்திரிக்கை கொடுக்குறாங்க, என்ன பண்ணுறாங்களோ, நார்மலாகவே சில மக்களுக்கு சில பேருக்கு ஹரே கிருஷ்ணானாலே பிடிக்காது. அது கரெக்டா? அவங்களுக்கும் உங்களுக்கும் எந்த கடனும் இல்லை, அவங்களுக்கும் எங்களுக்கும் எந்த பஞ்சாயத்தும் இல்லை, எதுவுமே இருக்காது. நார்மலாக தான் உங்களை போகும்போது பார்த்துருப்பாங்க. திடீர்னு பத்திரிக்கை வந்துச்சிங்களேன், கவு சாத்திருப்பாங்க, அங்கே உள்ளதான் இருப்பாங்க. அம்மா இல்லைன்னு சொல்லி அம்மா இல்லைன்னு சொல்ல சொன்னாங்க. அப்புறம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே அவங்களுக்கு பிடிக்காது. இது வந்து என்னன்னா இதுதான் தமோ குண புத்தி. அதாவது என்னன்னா நல்லதை ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு கெட்டதை தான் தெரியும், கெட்டது ஆட்டோமேட்டிக் நல்லது தெரியும். ஓகேவா? இப்போ பகவானோட பக்தி இது நல்லது, ஆனால் அவங்களுக்கு கெட்டது தெரியும். கெட்டது நல்லது எப்படி தெரியும்னா, திடீர் சாமியார், திடீர்னு ஒரு சாமியார் ஃபேமஸ், திடீர்னு ஒருத்தவங்க ஃபேமஸ் ஆக வச்சுங்களேன், அவங்க உடனே போவாங்க. அவர் வந்து திருநெல் கொடுக்குறாரா, அவர் சொன்ன எல்லாம் நடக்குதா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு நடக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா உடனே நம்புவாங்க. ஏன்னா தமோ குணத்தில் இருக்கிறவங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நினைச்சுன்னா தமோ குணம் சோம்பேறிலாம் இல்லை, அறியாமை என்னன்னா உடனே எனக்கு சொல்யூஷன் வேணும், உடனே எனக்கு தீர்வு வேணும், உடனே எனக்கு நடக்கணும். வீட்டில் வேணும் நம்மளோட அதிகாரம் நடக்கலாம், மனைவி கிட்ட பிள்ளைங்க கிட்ட உடனே கேட்டால் உடனே கொடுப்பாங்க. ஆனால் பகவான் உடனே கேட்டால் உடனே கிடைக்கணும் எந்த அவசியம் இல்லை. நம்ம பேச்சை பகவான் உடனே கேட்கணும்னு சொல்லி நம்ம ஓர்டர் பண்ண முடியாது. பகவான் இஸ் அ விபு, நம்ம அணு, நம்ம சின்னவங்க, பகவான் பெரியவர். அப்போ வந்து என்ன தமோ குணத்தை என்ன உடனே நடக்கணும். அது உடனே நடக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, நல்லதை கெட்டதை நினைப்பாங்க, கெட்டதை நல்லதை நினைப்பாங்க. கெட்டது நல்லா நினைப்பாங்கன்னா இந்த திடீர் சாமியார், இந்த திடீர்னு வந்து அங்கீகரிக்கப்படாத ஒரு சுவாமிஜி, இல்லை திடீர்ஸாக ஒரு ஸ்பிரிச்சுவல் சொசைட்டி உருவாக்குறாங்கன்னா உடனே போய் அவங்க போய் இது பண்ணிடுவாங்க. ஏன்னா உடனே அவங்களுக்கு வந்து நன்மை நடந்துடும், உடனே வந்து அவங்களுக்கு வந்து எல்லாம் ஓகேவாயிடும். இதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா தமோ குண புத்தி சொல்லுவாங்க. இதுதான் தமோ குண புத்தி. இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். இவங்க இந்த தமோ குணத்தில் உள்ள மக்களை வந்து வெளியே ஆக்குறதுக்காக தான் நம்ம பிரச்சாரம் பண்ணுறோம். ஆனால் இங்கே என்ன இப்போ இந்த காலகட்டத்தில் என்ன நடக்குதுன்னா, பக்தர் மத்தியில் கிருஷ்ண பக்தியிலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்ல ஞாபகம், கிருஷ்ண பக்தரை வந்துட்டோம்னா நம்ம எல்லாருமே சப்த குணத்தில் வந்துட்டும் கிடையாது. கிருஷ்ண பக்தரை வந்துட்டாலும் நம்மளும் சத்வி குணத்தில் இருப்போம், நம்மளும் ரஜோ குணத்தில் இருப்போம், நம்மளும் தமோ குணத்தில் இருப்போம். சில சமயத்தில் பாருங்கள் தமோ குணம் எப்படி வேலை செய்யலாம், தமோ குணமும் ரஜோ குணமும் நம்மக்கிட்ட இருக்குதுன்னு சொல்லி எப்படி கண்டுபிடிக்கிறது. இது பாகவத்தில் அன்றைக்கி நான் கிளாஸ் கொடுக்கும்போது அதில் பர்பட்டில் வந்து புரோபாதர் அழகாக கொடுத்துருந்தாரு. தமோ குணம் ரஜோ குணம் இருக்குதுன்னா எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, நம்ம செல்ஃப் ரியலைசேஷன் நம்மளுக்குள்ளே எப்படி நம்ம வந்து கல்குலேட் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, எப்போ தமோ குணம் ரஜோ குணம் இருக்குது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நம்மளுக்கு எந்த அளவுக்கு வந்து இப்போ நமக்குள்ளே அந்த டிசைர், ஓகேவா, ஆசையில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நாட் ஓன்லி வந்து பௌதிகம் மட்டும் இல்லை. ஜெய ஜெகநாத சுந்தர மகாராணிக்கு அதாவது பார்த்தீங்கன்னா so much desire, so much ஆசை அது அதிகமாக இருக்கும்போது அது என்ன ஆகுதுன்னா நமக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ரஜோ அண்ட் தமோ குணம் இருக்குது. ஓகேவா? இப்போ வந்து ரஜோ தமோ குணம் இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஓகே, நிறைய இடத்துல ஆசையை குறை சொல்கிறாங்க. என்ன அப்புறம் ஆசையை குறைச்சி அதை ஒருத்தவங்க அன்றைக்கி கூட கேட்டாங்க, இந்த உடம்பு வந்து நம்மளுக்கு முக்கியம் தானே, இந்த உடம்பு ஒருத்தருக்கு சொல்கிறார் என்கிட்ட, எங்கன்னு தெரியல எனக்கு, ஏன்னா நான் ஏதோ ஒரு இடத்துல சென்ட்ரல் காசு சொல்லும்போது, நான் இந்த உடம்பு இல்லை, இந்த உடம்பு முக்கியம் இல்லை, ஆத்மா முக்கியம் சொல்கிறீங்க பிரபு, ஆனால் இந்த உடம்பு வச்சு தானே பிரபு சேவை செய்யணும். புதுசாக வந்த டிவோட்டி இல்லை, பல வருஷமாக அந்த டிவோட்டி சாப்பிடும்போது ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம். அவர் கேட்குறாரு, நீங்கள் என்ன பிரபு நீங்கள் வந்து உடம்பு முக்கியம் இல்லை, ஆத்மா தான் முக்கியம் சொல்கிறீங்க, இந்த உடம்பு வச்சு தானே பிரபு எல்லாமே செய்யணும், இந்த உடம்பு வச்சு தான் எல்லாம் பண்ணியாகணும், நான் யூ நாட் இஸ் போடி, அது எப்படி பிரபு, ஐ கேன் நாட் அக்செப்ட் பிரபு சொல்கிறேன்ட்டேன். நான் சாப்பிட்றதா என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்குறேன். சரி, அவன் பதில் சொன்னேன், இல்லை பிரபு நம்ம வந்து இந்த உடம்பு முக்கியம் யாரும் சொல்ல. இப்போ பிரம்மானந்த சுவாமி, பிரம்மானந்த மகாராஜ் வந்து அவர் மகாராஜ் இருக்கும்போது அவருக்கு வந்து ஒரு தடவை வந்து என்ன ஆயிருன்னா காட்சி வந்துடும், சரியான காட்சி வந்துடும். அப்போ புரோபாட்டர் வந்து கிளாஸ் கொடுக்கும்போது அவர் சொல்லுவார், அவர் பிரம்மானந்த சுவாமி மகாராஜை வச்சு தான் அவர் கிளாஸ் கொடுப்பாரு. நம்ம கிருஷ்ண பக்தியில் இருக்கோம், நம்மளுக்கு கிருஷ்ண பக்தியில் நம்மளுக்கு நிறைய பிரச்சார வேலைகளுக்கு நிறைய இருக்குது. நம்ம உடம்பை நம்ம நல்லா பார்த்துக்கணும், நம்மளுக்கு உடம்புக்கு வந்து எது தேவை எது தேவையில்லை சரியாக பார்த்து சாப்பிட்டு நம்ம உடம்பு கரெக்டாக வச்சுக்கணும் சொல்லி சொல்லுவார். பாடி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எதுக்காகனா கிருஷ்ண பக்தியில் யூஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் இந்த பாடி மட்டும்தான் இம்பார்ட்டன்ட், இந்த பாடி மட்டும்தான் நமக்கு எல்லாம் காப்பாற்றும் கேட்டால் அது கிடையாது. நம்ம இந்த பாடி வந்து நமக்கு வந்து ஒரு டூல் தான்.
இப்போ உதாரணம் வச்சுக்கலாம், மேட்ச் பாக்ஸ் இருக்குல்ல, நெருப்பட்டி இருக்குல்ல, நெருப்பட்டி வந்து அந்த குச்சி இருக்குது பாருங்க. இப்போ இந்த பாக்ஸ் இருக்குது, இந்த பாக்ஸு இது பண்ணால் தானே கொளுத்த முடியும். சரி, இப்போ இந்த பாக்ஸு இல்லைன்னா நம்ம இந்த குச்சி கொளுத்த முடியாதா? வேறு பாக்ஸு வச்சு நம்ம கொளுத்த முடியும், வேறு இது வச்சு கொளுத்த முடியும், இல்லை நெருப்பு கட்டினா கொளுத்திக்கலாம். ஓகேவா? இங்கே முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸு இல்லை, இங்கே உள்ள குச்சி தான். நெருப்பு கொடுக்குறது பாக்ஸா இல்லை குச்சியா? இந்த குச்சிலாம் நெருப்பு வருது. நீங்கள் போய் இந்த பாக்ஸை போய் கொளுத்துறீங்க, நெருப்பு வருமா? எரியுமா? எரியாது. அப்போ அந்த பாக்ஸு வந்து பார்த்தீங்கன்னா பாடி, இந்த உடம்பு. இந்த குச்சி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆத்மா வந்து தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ ஆத்மா இந்த பாடியில் இருக்குது. அப்போ இந்த பாடியை வந்து நம்ம கிருஷ்ண பக்தி யூஸ் பண்ணணும். அதனால நம்ம சரியாக வச்சுக்கணும், நம்ம இது பண்ணிக்கணும். ஆனால் அதுக்காக ஐ எம் நாட் இஸ் த பாடி, ஐ எம் த பாடி, நான் தான் இந்த உடம்பு நம்ம நினைக்கக்கூடாது. இந்த பாடி இஸ் டெம்பரவரி. இந்த டெம்பரவரி டூலை வச்சு நம்ம வந்து இந்த கிருஷ்ண பக்தியை சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து அட்டென்ட் பண்ணணும். தென் ஆத்மா மேலே போகும்போது இந்த பாடி வந்து ஒன்றுமே இல்லை. அப்போ அவர் நான் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். அவர் மேலே பார்த்தாரு, பார்த்துட்டு சரி இப்போ சொல்கிறாரு. அவர் ஏற்றுக்கிறாரு நமக்கு தெரியாது, பட் இதுதான் வந்து உண்மை. ஓகேவா? நிறைய பேருக்கு இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ கிருஷ்ண பக்தியில் வந்து என்னென்னா, இப்போ நான் சமயமாக வந்து நான் வந்து கொஞ்சம் கிளாஸ்லாம் கொடுக்குறாங்க போதனால அது சொல்கிறேன். இப்போ நிறைய கிளாஸஸ் நிறைய நடக்குது. கிளாஸஸ்க்கு வந்து பஞ்சமே இல்லை மலேசியாவில். மூட்டையாக கிளாஸ் நடக்குது. சார் சர்வீஸ் வருது, ஸோ மச் கிளாஸஸ், எல்லாரும் கிளாஸுக்கு வந்து பஞ்சமே இல்லை. எல்லோரும் நல்லா கிளாஸ் கொடுக்குறாங்க, நல்லா செய்கிறாங்க, அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் செய்கிறாங்க. அதில் எந்த வகையான டவுட்டும் இல்லை, மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ரியலைசேஷனுக்குள்ள உணர்வு இருக்குல்ல, ரியலைசேஷனுக்குள்ள அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ப்ராக்டிஸ் தேவை. என்னையும் உட்பட்டு தான் சொல்கிறேன். அப்போ ரியலைசேஷன் தான் நம்மளுக்கு வந்து ப்ராக்டிஸ் தேவை. கிளாஸு கொடுக்குறதும் கிளாஸு கேட்குறதும் நிறையா இருக்குது. பக்தி சாஸ்திரி கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முந்திலாம் வந்து எப்பயோ வருஷத்துக்கு ஒன்று தான் வாட்ஸ்அப்பில் வரும். நடக்குது, யார் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்கன்னு வரும். இந்தமாதிரி டேட்டில் நடக்குது, யார் ரெஜிஸ்டர் பண்ணுங்க எல்லாம் பண்ணுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 months ஒரு வாட்டி, மாயாப்பூர் ஒரு வாட்டி, தமிழ்நாட்டில் ஒரு வாட்டி, ஆந்திராவில் ஒரு வாட்டி, எல்லா லாங்குவேஜும் நடக்குது. பக்தி சாஸ்திரி, பக்தி வைபவா, பக்தி வேதாந்தா, பக்தி சர்வபௌமா. பக்தி தான் குறைவாக இருக்குது. சாஸ்திரி, வேதாந்தா, சர்வபௌமா எல்லாம் கூட இருக்குது. பக்தி மீன்ஸ் வந்து என்னதுன்னா, நம்ம வந்து பெரிய விஷயம் இல்லை. அந்நிய விலாசாத சூன்யம் ஞான கர்ம அனாவிரதம் ஆணுக்குள்ளின கிருஷ்ண அனுசீலம் பக்தி உத்தமா. சில ரூபகோ சுவாமி பாதா வந்து பார்த்தீங்கன்னா பக்தி ரசாம சுந்தரில் முதல் பிளாட்ஃபார்ம் போட்டார். இது வெரி கிறிஸ்டல் கிளியராக போட்டார். பக்தினா என்னன்னா அந்நிய விலாசாத சூன்யம். அதாவது பார்த்தீங்கன்னா அந்நிய விலாசான அந்த என்னன்னா மெட்டல் டிசைர், பௌதிக ஆசை. சூன்யம்னா அது ஜீரோவாக்கு, பௌதிக ஆசை ஜீரோவாக்கு. ரெண்டாவது ஞான ஜீரோவாக்கு, கர்மா ஜீரோவாக்கணும். ஞானம் என்னன்னா முக்தி அடையணும். நம்மளுக்கு முக்தி தேவையா இல்லை முக்தி தேவையில்லையா? இந்திரா மாதிரி சும்மா யாருமே இல்லாத போல கேட்குறது. சரி சொன்னது ஓச்சி கேள்வி கேட்குறேன். அதாவது ஒரு முக்தி வந்து பார்த்தீங்கன்னா, நான் இதே இன்னும் அனுபவம் சொல்கிறேன். ஒரு இடத்துல நான் கிளாஸ் கொடுத்துருக்கும் போது கேட்டேன், முக்தி வேணுமா வேணாமா? ஏன் முக்தி வேணும் எல்லாம் கைப்பிட்டாங்க மொத்த கிளாஸும். இப்போ நான் எப்படி பதில் சொல்றது அவங்களுக்கு? நான் முக்தி வந்து பார்த்தீங்கன்னா முக்தி முகுந்தா அஞ்சலி. முகுந்தா மீன்ஸ் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா. முக்தி வந்து கிருஷ்ணர் கிட்ட திருவடி பாதல் இருக்கு. ஓகேவா? முக்தி முகுந்தா அஞ்சலினா கிருஷ்ணர் எங்க இருக்காரோ அவர் இருக்கிற வெளி அந்த அவுட் சைடு கேட்ல தான் முக்தி நிற்கும். இப்ப இங்க ஜெகநாதர் இருக்கிறார், இஸ் முகுந்தா. ஓகேவா? கிருஷ்ணர் இருக்கிறார். இங்க வந்து நமக்கு முக்தி தேவையா? முக்தி வந்து தேவையில்லை. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஞானம். நமக்கு முக்தி தேவையில்லை. இதனால சர்வம் பட்டாச்சாரியார் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஆரம்பத்தில் அவர் வந்து ஜெகநாத் அந்த மகாபிரபுல முக்தி வேதாந்தம் எல்லாம் பேசியிருப்பார். தென் மகாபிரபுவோடைய மெர்சி கிடைச்ச பிறகு மகாபிரபு 7 நாள் கிளாஸ் கேட்பார் சர்வம் பட்டாச்சாரிக்கிட்டேருந்து. 7 நாள் கிளாஸை கேட்டு பிறகு என்ன பண்ணுவார், 7ஆவது நாள் வந்து என்னது சர்வம் பட்டாச்சாரி கேட்பார், மகாபிரபு 7 நாள் நான் மூட்டை கிளாஸ் கொடுக்குறேன், உட்காந்து நல்லா கேட்குறீங்க, எதுவும் கேள்வி டவுட் இல்லையா? அப்போ 7ஆவது நாள் மகாபிரபு வந்து ஒரு சின்ன பொம்மை தூக்கி போடுவார். என்ன பண்ணுவார், சர்வ பட்டாச்சாரியரே நீங்கள் கொடுத்த வந்து எல்லா கிளாஸும் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஆனால் என்ன ஒன்று, வியாசதேவர் ரொம்ப தெளிவாக அழகாக சொல்லியிருக்கிறாரு. ஆனால் உங்களுடைய கிளாஸ் கொடுக்குறீங்களே, இந்த கிளாஸ் வந்து அப்படியே வந்து அதோட மீனிங், அதோட அர்த்தத்தை அப்படியே மறைச்சிருச்சு. இப்படி தான் சொன்னார்.
ஓ யூ ஆர் யங் சன்னியாசி, நீ சின்ன சன்னியாசி, எனக்கு உனக்கும் என் தாத்தாவுக்கும் நான் உன் தாத்தாவோட பேட்சு, நீ வந்து எனக்கு வந்து இது பண்ணுறியா அப்படின்னு சொல்லி அப்புறம் வந்து ஆகியம் நடக்குது. அப்போ என்ன பண்ணுறாரு, ஒரு ஸ்லோகம் எடுத்து 2 பேரும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. சரவம் பட்டாச்சாரியா வந்து அப்படியே சரசரன்னு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. மகாபிரபு என்ன பண்ணுறாருன்னா அவர் சொன்னதை ஒன்று போய் டச் பண்ணாமல் புதுசாக சொல்கிறாரு. அப்போ ஆகியமன் ஓடுது, கூட்டம் வந்து ஜெகநாதக்குள்ள சும்மா அப்படியே கட்டி ஏறுது. அப்போ வந்து மகாபிரபு ஓகே இதுதான் ரைட் டைம், அதாவது மகாபிரபு சரவம் பட்டாச்சாரிக்கு முர்சி கருணை கொடுக்க போகிறாரு. அப்படி சரவம் பட்டாச்சாரியோட எமோஷன் ஏற்றாரு, ஃபுல்லாக லஞ்சோ குணம் ஏறுது, தமோ குணம் ஏறுது, அப்படியே நாங்களாம் பேசியிருக்காரு, அப்படியே கைக்கெல்லாம் ஆட்டுது, அப்படி கண்ணுக்கு சோப்பாச்சு. இப்போ மகாபிரபு என்ன பண்ணுவாரு, ஓ சர்வபாமான்னு கத்துனாரு, ஒரு கத்து தான் முடிஞ்சு அப்படியே சைலண்ட் ஆகிட்டாரு. யாரு? சர்வபாமா. சர்வபாமா கத்துட்டு தான். ஏன்னா அதுக்கப்புறம் சர்வம் பட்டாச்சாரியர் வந்து மகாபிரபு பார்க்குறாரு, என்ன ரொம்ப சட்பூஜை அவதார், 6 கை, ஒன்று வந்து வில்லு அம்பு, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அது ஃப்ளூட்டு, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தண்டா கமண்டலம். அது வந்து ராமர், கிருஷ்ணா அண்ட் மகா சைத்தன்ய மகாபிரபு. இந்த சட்பூஜை அவதாரம் பார்த்தோன்னே தென் அப்படியே சைலண்ட் ஆகிடாரு. அதாவது கம்ப்யூட்டர் சுவிட்ச் ஆஃப் பண்ணுறோமே, அதாவது சுவிட்ச் ஆஃப் பண்ண மாதிரி அப்படியே வீட்டுக்கு போயிட்டாரு. நைட்டு படுத்துட்டு தான் நாளைக்கு மறுநாள் எப்போதுமே காலையில் 3-4 மணிக்கு ஏங்கிக்கிற கேஸு, அன்றைக்கி மறுநாள் மணி பார்த்தாச்சுன்னா மறுநாள் மணி வந்து 10-9 மணி ஆயிடுச்சு. சொரும் பட்டாச்சு ஏங்கிக்கிற ஃபுல் ஃப்ளாட் ஆகிட்டாரு. அப்போ ஜெகநாத்பூரில் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்பாங்க. மகாபிரபு டேரெக்டாக பிரேக்ஃபாஸ்ட்டை வாங்கிக்கிட்டு நேராக சர்வம் பட்டாச்சாரிய வீட்டுக்கு வராரு. சர்வமான கழுத்துட்டுறாரு. சர்வம் கடற்கரை திறக்கிறாரு. வந்தோடனே மகாபிரபு கிட்ட அப்படியே நமஸ்காரம் பண்ணுறாரு. இதை சாப்பிடுன்னு சொல்கிறாரு. இதை டெஸ்ட் பண்ணுறாரு, நேற்று கொடுத்த அடி வேலை செய்தா இல்லையான்னு இப்படி கொடுக்குறாரு. சாப்பிடுன்னு கொடுக்குறாரு. எடுத்தோன்னு பட்டு டக்குன்னு சாப்பிட்டோன்னா ஓகே நேற்று கொடுத்த மருந்து வேலை செய்யுது. இது நான் அதுக்கு முதல் நாள் கொடுத்துருந்தாருன்னா 7 நாள் கிளாஸ் கொடுத்தாரு. அப்போ கொடுத்தா என்ன பண்ணிப்பாரு சர்வம் பண்ண சரியா, மகாபிரபு நீங்கள் சின்ன வயசு சன்னியாசி உட்காருங்க, நான் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வரேன், குளிச்சுட்டு வரேன், அப்புறம் சந்தியாவந்தனம் பண்ணிட்டு வரேன், இதெல்லாம் பண்ணிட்டு வரேன், அப்போ தான் சாப்பிடுவேன் அப்படின்னு நிறைய ரூல்ஸ் பேசியிருப்பாரு. ஓகேவா? இப்போ வந்து என்ன பண்ணுறாரு, நேற்று அடித்த அடியில் இன்னைக்கு வந்து சர்வம் பட்டாச்சாரியை வந்து அப்படியே அமையிறாரு. தென் அதுக்கப்புறம் அப்போ தான் உணர்றாரு பக்தி மார்க்கம்னா என்ன. அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஞான மார்க்கம், அது ஞான மார்க்கம் என்னன்னா சோ மச் முக்தி அடையணும், அது செய்யணும், இது செய்யணும், ரூல்ஸ் ரெகுலேஷன், சோ மச் ரூல்ஸ் ரெகுலேஷன். ஆனால் பக்தியில் இல்லை அவர். ஏன்னா அப்போ என்ன பண்ணுறாரு, கிருஷ்ணர் மகாபிரபு மர்சி கொடுத்தோன்னே ஞான தூக்கி போட்டார். சோ மச் ஞானம் தேவையில்லை. அவர் மகாபிரபுவோட சங்கீத டீமில் ஜாயின் பண்ணார். தென் மகாபிரபு ஆடிட்டு வருவார், முன்னுக்கு சர்வம் பட்டாச்சாரி ஆடிட்டு போவார். என்னோட சர்வம் பட்டாச்சாரி ஆடிட்டு போகிற சொல்கிறாங்க. அவரோட ஃபாலோவர்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா தென் வந்து சங்கீதத்தில் ஜாயின் பண்ணிச்சார். இதான் வந்து சர்வம் பட்டாச்சாரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு 100 ஸ்லோகம் வந்து மகாபிரபு புகழ்ந்து பேசுவார். சர்வம் பட்டாச்சாரி சாதாரண ஆள் இல்லை, அவர் வந்து பிரகஸ்பதியோட அம்சம் சொல்லுவாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் கொடுத்துருப்பார், ஜெகநாத் கிளாஸ் கொடுத்துருப்பாரு. மகாபிரபு அப்போ தான் சன்னியாசி எடுத்து ஜெய ஜெகநாத் பூரி டெம்பிளில் ஓடி வருவார். இவர் கிளாஸ் கொடுத்துருக்க பார்ப்பாரு, யார் அது ரொம்ப ஓவராக பக்தி பண்ணுறான்னு சொல்லி பார்ப்பாரு. நேராக மகாபிரபு போய் உளுந்து பக்தி அப்படியே கீழே விழுந்துரு, ஜெய ஜெகநாத். அப்புறம் தூக்கிட்டு இது பண்ணோன்னா வெளில போய் நவர் சொல்லுவார். ஏன்னா அவர் ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு அகங்காரம் கூட இருக்கும் சர்வம் பட்டாச்சாரி. ஏன்னா அவருக்கு தலைக்கட்டு பூரியில் தலைக்கட்டி சர்வம் பட்டாச்சாரி தான். என்ன பாச்சு இல்லை மகாபிரபு வந்து இதாகிட்டாருன்னு. அப்போ ஒருத்தர் கோபிநாத் ஆச்சாரிய சொல்கிறார். கோபிநாத் ஆச்சாரிய வந்து அவர் பக்கத்தில் உள்ளவர், அவர் செக்ரட்டரி. கோபிநாத் ஆச்சாரிய சொல்கிறாரு, ஒரு சர்வம் பாபா பட்டாச்சாரியரே மகாபிரபு சாட்சாத் பாபா கிருஷ்ணன். அவர் பார்க்குறாரு கோபிநாத் ஆச்சாரியர். ஒருத்தன் பக்தி பண்ண ஒழுங்கா அவனை பக்தி பண்ண விட மாட்டீங்களா, அவனை கடவுள் அவன் தான் வந்து எல்லாமே சொல்லியிருக்க, சும்மா இருக்கையா பக்தனாக இருக்க சொல்லி எல்லாரும் வச்சுருப்போம் வாங்குவார். அப்போ கோபிநாத் ஆச்சாரிய சொல்லுவார், சர்வம் பட்டாச்சாரி உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, சாட்சாத் பகவான் கிருஷ்ணன் தான் மகாபிரபு வந்துருக்காங்க, அவர் கடைசி நம்ப மாட்டார். அப்போ இந்த 7 நாள் கிளாஸ் கேட்டு அந்த லாஸ்ட்டாக வந்து மகாபிரபு அடியில் அப்போ தான் அவர் நம்புவார். இதுதான் வந்து மர்சி. நம்ம ரஜோ குணத்தில் இருக்கலாம், தம்ம குணத்தில் இருக்கலாம், ஆனால் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பகவான் நம்மளுக்கு வந்து இந்த கருணை கொடுப்பார். எப்படின்னா உடனே வந்து வாழைப்பழத்தில் நம்மளுக்கு தேன் வச்சு ஊட்ட மாட்டார், ஒரு அடி கொடுப்பாரு. தென் அப்போ வந்து நம்ம ஸ்டில் பகவானோட நம்பிக்கை பகவான் பக்தியில் நம்ம ஸ்டெடி ஆகும் போது தென் நம்ம கிட்ட இருக்கிற ரஜோ தம்ம குணம் வெளியாகும். பகவான் நம்மளுக்கு வந்து டெஸ்ட் வைக்கிறாரு, நம்மளுக்கு வந்து சம் டெஸ்ட் வைக்கிறாருன்னா காரணம் என்னன்னா நம்மளுடைய கர்மா, நம்மளுடைய ரஜோ குணம், நம்மளுடைய தமோ குணம் இதெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்காக தான் பகவான் நம்மளுக்கு பரிச்சு வைக்கிறாரு. இந்த டெஸ்ட்டை பாஸ் பண்ணுறோமா இல்லையா? ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ண பக்தியில் நம்ம புக்கு படிக்கிறோம், எல்லாம் படிக்கிறோம், எல்லாம் சொல்கிறோம், நிறைய நம்ம பேசுவோம்.
பேசுறது எல்லாமே நம்ம செய்யணுமா? பகவான் செக் பண்ணுவார். நம்ம பேசுறது எல்லாமே செய்யணுமா, இல்லை சும்மா வாயில் நம்ம வடை சுடணுமான்னு? மாதிரி வாயில் வடை சுட மீன்ஸ் நம்ம என்ன வேணால் சொல்லலாம், வாயிலே நம்ம எல்லாம் பண்ணலாம், இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணு. உண்மையான பக்தி பண்ணுறோமா என்ன பண்ணுவோம் சொல்லி பகவான் செக் பண்ணுவார் நம்மளையும். அப்போ என்ன பண்ணுவார், சின்ன டெஸ்ட் கொடுப்பாரு. ஓகே, சின்ன டெஸ்ட் கொடுப்பாரு. ஏன்னா அது நம்ம வந்து ஸ்டில் வந்து நம்ம வந்து அந்த டெஸ்ட்டை பாஸ் பண்ணிகிட்டே வரணும். நம்ம அதுக்கு என்ன தேவை, நம்மளுக்கு வந்து இவர் சொல்கிறார் உபதேச, இவர் நம்ம ரூப கோஸ்வாமி பார்க்க சொல்கிறார் உபதேச அமிர்த நெக்டர் இன்ஸ்ட்ரக்ஷனில் உபதிருஷ்டா சொல்லி உற்சாகம் நிச்சய தைரிய தத் பிரவர்த்தனா. உற்சாகம் ஃபர்ஸ்ட் என்தூசிசம், உற்சாகம் ரொம்ப முக்கியம். பக்தியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்போதும் சொல்லுவேன் 2 விஷயம் ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஒன்று ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேர்மை, ட்ரூத்ஃபுல்னஸ், அதாவது நேர்மை வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்மளுக்கு சமஸ்கிருதம் தெரியுதோ தெரியலையோ, எனக்கு சமைக்க தெரியுதோ தெரியலையோ, எனக்கு கிளாஸ் கொடுக்க தெரியுதோ தெரியலையோ, அது 2வது விஷயம் ட்ரூத்ஃபுல்னஸ். அதாவது வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு அந்த நேர்மை அது ஒன்று இருந்துச்சுன்னா இந்த 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 கிருஷ்ண பக்தி நம்மளுக்கு எப்படிப்பட்ட பரிச்சை வச்சாலும் நம்ம எல்லாத்தையும் தாண்டி வந்துடலாம். அந்த நேர்மை வந்து பையன் நம்மளுக்கு வந்து கொஞ்சமாக நம்மளுக்கு கொஞ்சம் இருந்தாலே போதும், பகவான் அதுக்கு நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்பார். 2வது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நேர்மை. அப்புறம் ஒன்று வந்து என்னென்னா இன்னொரு விஷயம் வந்து இப்போ ஞாபகம் வச்சுருந்தேன், நேர்மையும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூத்ஃபுல்னஸும் இன்னொரு விஷயம் இருக்குது. அந்த 2 விஷயம் இருக்குது என்றைக்குமே. சரி, புதா அதாவது 2 விஷயம் என்றைக்கும் நேர்மை இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த விஷயம் நம்மளுக்கு இருந்துச்சுன்னா தென் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உற்சாகம், ஒன்று வந்து உற்சாகம் என்தூசிசம், உற்சாகம். கிருஷ்ண பக்தி வந்து பார்த்துட்டோமே ஆனால் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இஸ் அ ப்ரீச்சிங் மூவ்மெண்ட். ஓகேவா? நம்ம சம்பிரதாயத்துக்கும் மற்ற சம்பிரதாயத்துக்கும் எப்படி டிஃப்ரெண்ட்ஷிப் பார்க்கணும்னா எப்படி டிஃப்ரெண்ட் ஆகுதுன்னா, மற்ற சம்பிரதாயம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரிச்சுவல்ஸு அதிகமாக ஃபாலோ பண்ணுவாங்க, அதாவது சடங்குக்கு அதிகமாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேவா? உதாரணம் வச்சுங்க, ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் இருக்காங்கன்னா அவங்களும் எல்லாமே ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் அவங்ககிட்ட ப்ரீச்சிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவு. ஆனால் அவங்க கோயிலில் பண்ணுறாங்க. நம்ம கிருஷ்ண பக்தி பிரம்ம மற்றும் கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயம் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீச்சிங் மூவ்மெண்ட் என்னென்னா நம்ம சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சின்ன வயசு பிள்ளைலேருந்து வயசான பொண்ணு யாருன்னு எப்படி வேணாலும் ப்ரீச்சிங் பண்ணலாம். நம்ம காடிகள் போகிறோம், ஒருத்தர் பார்க்குறோம், டெம்பிளுக்கு வாங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், இந்த மாதிரி பண்ணுங்கள், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சின்ன மூவ்மெண்ட் நம்ம ப்ரீச்சிங் பண்ணலாம். பெருசாக பண்ணணும் இல்லை, என்னாச்சும் பண்ணலாம். இப்போ திடீர்னு நம்ம பக்கத்தில் யாராச்சும் ஒருத்தர் இருக்காங்க, ஏதாச்சும் ஒரு டெம்பிள் கொடுத்து வாங்க, திருவிழாக்கு வாங்க, கலந்துக்குங்க, இந்தமாதிரி வாங்க கலந்துக்குங்க, இந்தமாதிரி நம்ம ப்ரீச்சிங் மூவ்மெண்ட். அதனால ப்ரூஃப் என்ன சொன்னாங்கன்னா, ஏகாதசி சாப்பிட்டு படுத்து தூங்காத, ஏதாச்சும் பண்ணுன்னு சொல்லி அந்த காலத்திலே அவர் சொன்னார், ஏதாச்சும் ப்ரீச்சிங் பண்ணி போகணும். அதனால பார்த்தீங்கன்னா புரோபாதர் வந்து இந்த 12 வருஷத்தில் எப்படி எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணாருன்னா ப்ரீச்சிங். ஓகேவா? இப்போ நம்ம வந்து பெரிய லெவலில் செய்யணும் இல்லை, நம்மளால் முடிஞ்சது. ஃபர்ஸ்ட்டு ஒரு சிம்பிள் விஷயம் என்ன தெரியுமா? சிம்பிள் ப்ரீச்சிங்னா என்னதுன்னா, நம்மளுக்கு ஒரு மெசேஜ் வருது. ஓகேவா? நம்மளுக்கு ஒரு மெசேஜ் வருது, இங்கே ஒரு டெம்பிளில் வந்து ஒரு ப்ரோக்ராம் நடக்குது, ஃபெஸ்டிவல் நடக்குது, இது நடக்குது. ஓகேவா? அந்த மெசேஜை மற்றவங்களுக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச குரூப்புக்கு நம்ம சென்ட் பண்ணுறதே பெரிய ப்ரீச்சிங். அது சென்ட் பண்ணுறது, அதை கையெடுத்து அமைக்கி சென்ட் பண்ணால் அதுவே நிறைய இடத்துல முடிய மாட்டேங்குது. இந்த கையெடுத்து நான் சென்ட் பண்ணிக்கிட்டேன், அதுவே பெரிய. அது இன்னொருத்துக்கு போணுச்சுன்னா வருவாங்க, யாராச்சும் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இதுவே மிகப்பெரிய ப்ரீச்சிங், அந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறது. அப்போ நம்ம வந்து என்னென்னா இந்த ரஜோ என் தமோ குணம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய ஒக்கிப்பட முடியும், நிறைய நம்மளை வந்து அமுக்கி இருக்குது. இதில் நம்ம வெளியாகணும்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா புத்தியை கரெக்ட் பண்ணால் மட்டும் பத்தாது, நம்மளோட மனசை கரெக்ட் பண்ணணும். மனசு கரெக்ட் பண்ணால் தான் புத்தி வந்து சரியாக இருக்கும். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா புத்தி தான் மனசை கண்ட்ரோல் பண்ணுது. ஆனால் புத்தி வந்து சம்டைம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெடியாக இல்லைன்னா மனசு தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டாமினேட் பண்ணிடும், மனசு தான் ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால பார்த்திங்கன்னா மகாபிரபு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்திங்கன்னா இந்த ஸ்லோகம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா புத்தி தான் வரும். ஆனால் புத்தியை கரெக்ட் பண்ணணும்னா நமக்கு வந்து போய் மனசை கரெக்டாக வச்சுக்கணும். மனசு கரெக்டாக இல்லைன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா தமோ ரஜோ குணத்தில் அதிகமாக ஆகிடும். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த நாம ஜபம் இருக்குல்ல, இந்த நாமம் ஜபம் வந்து பார்த்திங்கன்னா அது இம்பார்ட்டன்ட் சொல்கிறதுக்கே நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் சொல்கிறதே நம்ம முடியாது. கன்ஃபார்மாக இம்பார்ட்டன்ட் தான், முக்கியமானது தான். ஆனால் நாம ஜபம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து எப்படி நம்ம வந்து பண்ணுறது இட்ஸ் வெரி வெரி வந்து முக்கியமான விஷயம். நான் ஏற்கனவே சொன்னதை திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன். என் குரு மகாராஜ் சொன்ன டிப்ஸை நான் சொல்கிறேன். நாம ஜபம் பண்ணும்போது முதல் 4 விஷயம் என்றைக்கே நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? 4 விஷயம் ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு நம்ம வாயில் சொல்கிற நாமம் நம்ம காதில் கேட்கணும்.
ரெண்டாவது நம்ம சொல்ற நாம ஜபம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து உள்ளேருந்து சொல்லணும். உள்ளேருந்தோம் ஹரே கிருஷ்ணா கத்துறது இல்லை. உள்ளேருந்தா வந்து என்னதுன்னா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம். அந்த மாதிரி உள்ளேருந்து நமக்கு வந்து உள்ளேருந்து அந்த அந்த வார்த்தை அந்த அக்ஷரம் எல்லாம் கரெக்டாக சொல்லணும். மூணாவது விஷயம், நம்ம நாம ஜபம் பண்றோமே, அது ஜபம் பண்ணும்போது பகவான் நினைக்கணும். பகவான் நினைக்க முடியா ஒரு ஃபோட்டோ வச்சுக்கணும். ஏதாச்சும் பகவான் சம்மந்தப்பட்ட பகவானுடைய தாமங்களோ இல்லை ப்ரோபாதோ சம்திங் ஏதாச்சும் ஒன்று மண்டையில் ஓடணும். நாலாவது விஷயம், 10 நாம அபராதம் நம்ம பண்ணுறோமா, இதை வந்து டெய்லி நம்ம செக் பண்ணணும். அதனால என்னோட பாகவத ரசம் எப்போது நான் சொல்லுவேன், எங்கே போகிறோம் சொல்லுவேன், அன்னாடிக்கும் ஒரு பக்தர் வந்து காலையில் செய்ய வேண்டிய மங்களாதி செய்கிறாங்களோ இல்லையோ, துளசி பூஜை செய்கிறாங்களோ இல்லையோ, சாப்பிட்றாங்களோ இல்லையோ, ஆனால் காலையில் 2 விஷயம் செய்யணும். சிஷாஷ்டங்கம் படிக்கணும், நாம அபராதம் படிக்கணும். அது புக்கு வச்சு தான் படிக்கணும் இல்லை. எல்லாருக்கும் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்துருச்சு, ஃபோன்லேயே வச்சுக்கலாம். நீங்கள் தட்டினா உடனே வந்துடும். ஒரு 5 நிமிஷம் கூட இருக்காது. சொன்னால் நீங்கள் கம்பெனி போனால் கூட பிரச்சனை இல்லை, உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் நம்ம போனால் கம்பெனி போனோன்னே உடனே வேலை செய்யுமா? உடனே யாரும் வேலை செய்யறதில்லை. கொஞ்சமாச்சும் ஒரு 5-10 நிமிஷமாச்சும் இருக்கும். ஓகேவா? சரி, இல்லை ஒரு காலையில் மூந்தோன்னே எனக்கு வேலை இருக்கும். சரி, பிரேக் டைம்னு ஒன்று இருக்கும்ல, அந்த பிரேக் டைமில் கொஞ்சம் நேரம் சிஷாஷ்டங்கம் 5 சிஷாஷ்டங்கம் படிச்சுட்டு 10 நாம அபராதம் படிச்சுட்டு தென் அதை வந்து அந்த அந்த அன்னாடிக்கு அது இது பண்ணணும். அது என்ன ஆகும், 10 சிஷாஷ்டங்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 8 வகையான ஸ்டெப்பு. நம்ம பக்தராக இருக்கும்போது எப்படி நம்ம வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து எப்படி வந்து பிரேம பக்தி வரும்னு சொல்லி மகா சொல்லி கொடுக்குறாரு. அதாவது சேடோ தர்ப்பண மார்ஜனம், நம்ம மனசு வந்து இட்ஸ் வெரி வெரி க்ளீன் ஆகணும். இந்த மனசு க்ளீன் ஆகுதுன்னா இது வெரி வெரி டேஞ்சரஸ். இது நம்மளே சாப்பிட்றோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் நம்ம சென்டரில் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, இந்த செடியில் நட்டு வச்சுருக்கேன். ரோஜா ரோஸ்லாம் நட்டு வச்சுருக்கேன். நான் வந்து அப்படி இடையில நான் டைம் இல்லை, அதனால் வந்து ரொம்ப டைம் இல்லாதனால நான் அப்போ அந்த கார்டன் பார்ப்பேன். ஒரு ரோஜா செடி இருந்துச்சு, அது பக்கத்தில் கீழே ஒரு செடி வந்துச்சு. ஏற்கனவே ஒரு செடி நட்டு வச்சேன். சும்மா சாதாரண ஒரு சின்ன செடி தான், சங்கு பூ சொல்லுவாங்க, நீல கலரில் இருக்கும். அந்த செடி என்ன பண்ணிடுச்சு, இந்த ரோஜா செடியை வந்து ஃபுல்லாக வந்து சுற்றி இந்த ரோஜா செடியை அப்படியே வளர்ச்சிருச்சு. அவ்வளோ பேர் ரோஜா செடியை எல்லாம் மடக்கிருச்சு. அது கம்பீரமாக நின்றுருந்த அந்த ரோஜா செடி, அது சின்ன கொடி செடி சும்மா சாதாரண அப்படி விட்டுட்டு போயிட்டேன். இந்த தாமோதர ப்ரோக்ராம் இதெல்லாம் ரொம்ப டைட்டாக வந்ததுனால நானும் கவனிக்கல. அது போக அது பார்க்க ஒரு 4-5 நாள் பார்க்குறேன், டக்கு முடிச்சு பார்த்தா 1 மாதம் பார்க்குறோம் அப்படியே ஃபுல்லாக அந்த ரோஜா செடியை ஃபுல்லாக எங்கடா ரோஜா செடி ஒரே குச்சி மட்டும் நிற்கிது இப்படி. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி மனசு வந்து பார்த்தீங்கன்னா சும்மா சாதாரண ஒரு நாள் தானே பண்ணிட்டு போயிடுறேன், இது யார் கேட்க போகிறாங்க அப்படி தான் சொல்லும். இன்றைக்கி தானே ஒரு நாள் தானே பரவாயில்ல அப்படி தான் சொல்லும். அது வந்து அந்த அந்த கீழே செடி குடிங்க முதல் கொஞ்சோண்டு பிடிக்கும். பார்த்தீங்கன்னா இந்த அனகொண்டா படம் பார்த்துருப்பீங்க, இங்கிலீஷ் படம் அனகொண்டா. இந்த ஃபுல்லாக பிடிச்சி அப்படியே வந்து ஆளை மட்டைக்கு சாப்பிட்டு உள்ளே முழுகிடும். 2 கால் மட்டும் தான் வெளியே தெரியும். அந்த மாதிரி மனசு ரொம்ப பூனை மாதிரி வேலை செய்யும். இது அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மடக்கி ஃபுல்லாக வந்து நம்மளை வந்து அப்படியே வந்து புத்தியை வந்து கால் நினச்சிடும். அப்போ தென் தர்மம் அதர்மமாக தெரியும், அதர்மம் தர்மமாக தெரியும். நான் ஹரே கிருஷ்ணாவுக்கு நான் வந்த புதுசில் அப்போ வந்து ஒரு டிவோட்டி என்னை வந்து ஒரு வீட்டுக்கு கூட்டு போனாங்க. நான் நினச்சேன் அவர் டிவோட்டி தான் நினச்சேன், ஆனால் டிவோட்டி தான். ஆனால் வந்து அவர் வந்து கொஞ்சம் இதனால அந்த டிவோட்டி வந்து கொஞ்சம் அப்படியே வீட்டில் இருந்தாங்க, வாங்க அந்த டிவோட்டி பார்த்து பேசிட்டு வரலான்னு. அப்போ நான் வந்த புதுசு பார்க்குறேன், அவர் வந்து நிறைய விஷயம் சொல்கிறாரு. அப்போ இது நான் கேட்கும்போது எனக்கே வந்து இதாகிடுச்சு. அப்போ என்னன்னா கிருஷ்ண பக்தியிலேருந்து பார்த்தீங்கன்னா வாட் எவர் எது நடந்தாலும் என்ன வகையான நம்மளுக்கு அப் அண்ட் டவுன் இருந்தாலும் கிருஷ்ண பக்தி வந்து ராங் ஆகாது, புரோபாத ராங் ஆகாது, பகவத்கீதா பாகவதம் ராங் ஆகாது, ஆச்சாரோட டீச்சிங்ஸ் ராங் ஆகாது. நம்ம கிட்ட வேணா ராங் ஆகலாம், மிஸ்டேக்ஸ் இருக்கலாம். இந்த கிருஷ்ண பக்தி இந்த சிஸ்டம் இந்த இஸ்கான் இந்த கிருஷ்ண பக்தி மகாபிரபு இது வந்து ராங் ஆகாது. அப்போ மகாபிரபு அதுதான் சொல்லி கொடுக்குறாரு, படிச்சுட்டு சொல்கிறாரு 3ஆவது சிஷாஷ்டகத்தில் ஸ்திருநாட் அபி சுனிச்சேன தரோர் இவ சைஷ்ணுனா அமானினா மானத்தேன கீர்த்தன்யா சதாஹரி. இந்த 3 அவர் பாருங்க 500 வருஷத்துக்கு முன்னாடி அப்பயே வந்து ஃபார்மாக கொடுத்து போயிடாரு. எப்படியும் பஞ்சாயத்து வந்து, ஏன்னா அவருக்கே பஞ்சாயத்து வந்துச்சு மகாபிரபுக்கு. அவர் ஏன் சன்னியாசி எடுத்தார், மகாபிரபு ஏன் சன்னியாசி எடுத்தார்? அவருக்கு வந்து ப்ரீச்சிங் வந்து சரியாக போகலை, யாரும் மதிக்கலை. இப்போ மதிக்கணும்னா எல்லாருக்கிட்ட ப்ரீச்சிங் போனால் என்ன பண்ணணும், நான் சன்னியாசி எடுக்கணும், நான் காவி சட்டை போடணும், அப்போ தான் எல்லாம் மதிப்பான். அப்போ அதை சொல்லிட்டு அவர் வந்து சன்னியாசி எடுத்தார். இது வந்து எக்ஸ்டர்னல் ரீசன். இன்டர்னல் ரீசன் வந்து போய் அது வேறு இருக்குது. அவர் வெளியே போகிற காரணம் தான் மகாபிரபு வந்து சன்னியாசி எடுத்தால் தான் ப்ரீச்சிங் பண்ண முடியும். அப்போ என்ன பண்ணாரு, அவர் போகிறாரு
அப்பா வந்து கேசவ பாரதிகிட்ட போயிட்டு அவர் வந்து சன்னியாசி டீச்சர் எடுத்துக்கிறாரு. சன்னியாசி எடுத்த பிறகு அவர் எல்லா இடத்துலையும் ப்ரீச்சிங் பண்ணுறாரு. அப்போ அவர் சொல்கிறார், என்ன சொல்கிறாங்க, அவர் சொல்கிறாரு அவருக்கே அந்த காலகட்டத்தில் அவருக்கே அவ்வளோ ஸ்ட்ரகிள் மகாபிரபுக்கு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு. அதனால நான் சொல்கிறேன், கிருஷ்ண பக்தியில் நிறையா பஞ்சாயத்து இருக்கும். பஞ்சாயத்து இல்லைன்னா கிருஷ்ண பக்தி இல்லை, கிருஷ்ண பக்தி இல்லாத இடத்துல பஞ்சாயத்து இல்லை. ஓகேவா? எல்லாமே இருக்கும். 3 குவாலிட்டி வளர்த்துக்கோ, அப்போ தான் கீர்த்தனையாக சதாரி, அப்போ தான் நம்ம எல்லாமே கிருஷ்ண பக்தியில் உருப்படியாக இருக்க முடியும். திருநாள் அப்படி சுமிச்சேன பணிவாக இருக்கணும், தரோரிவர் சைஷ்ணுனா சகிப்பத்தனை வளர்க்கணும், அமானினா மானத்தேன கீர்த்தனை சதை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும், மற்ற ரெஸ்பெக்ட் பண்ணணும், நம்ம ரெஸ்பெக்ட் எதிர்பார்க்கக்கூடாது. இப்படி இருந்துச்சுன்னா கீர்த்தனையா சதா ஹரி நம்மளும் நல்லாவே இருக்கணும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ண பக்தி வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஆக ஆக காலம் ஓட கிருஷ்ண பக்தி வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட் ஹரே கிருஷ்ணா பி ஹாப்பி, அது வந்து எப்படி பி ஹாப்பி ஆகுதுன்னு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேது. சாண்ட் ஹரே கிருஷ்ணா பண்ணுறேன் பிரபு, ஆனால் எங்கே பி ஹாப்பி? சாண்ட் ஹரே கிருஷ்ணா பி ஸ்ட்ரகிளாக தான் போயிட்டு இருக்கு பிரபு, பி பிரச்சனையாக தான் போயிட்டு இருக்கு. பிகாஸ் காரணம் என்னதுன்னா நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ண பக்தியில் நமக்கு வந்து உற்சாகம் ரொம்ப முக்கியம். ஓகே, உற்சாகம் வந்து காலையில் துப்பு குதிக்கிறது இல்லை. உற்சாகம் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து நமக்கு வந்து உள்ளுக்குள்ளே ஒரு ஃபயர் எரியணும். கிருஷ்ண பக்தியில் அந்த ஃபயர் சும்மா எரிய நம்ம கொடுத்துறது இல்லை ஃபயரு. நம்ம வந்து சின்சியராக பக்தி பண்ணுறோம், நிறைய சாண்டிங் கரெக்டாக பண்ணுறோம். சாண்டிங் தான் ஃபர்ஸ்ட்டு. ஓகேவா? மகாமந்திரம் சாண்டிங் தான் ஃபர்ஸ்ட்டு. இந்த சாண்டிங் தான் பார்த்தீங்கன்னா சக்கரா, இந்த சக்கரை இருக்கும் பாருங்க, சக்கரத்தில் சென்டர் பாயிண்ட் இருக்கும் பாருங்க. அந்த சென்டர் பாயிண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா சாண்டிங். இந்த சாண்டிங்க்கு சப்போர்ட், இந்த ஜபத்துக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் ஃபெஸ்டிவல், டிடி ஒர்க்ஷிப்பு, அப்புறம் டெம்பிள் ப்ரோக்ராமு, அவுட் சைட் ப்ரோக்ராம், இதெல்லாம் வந்து இந்த சாண்டிங் சப்போர்ட் பண்ணுறது தான். நாம் வந்து டெம்பிள் ப்ரோக்ராம் செய்கிறோம், எல்லாமே பண்ணுறோம். ஜெய ஜெகநாத சுபத்ரா மகாராணிக்கு ஜெய கௌரவமா நம்ம டெம்பிள் ப்ரோக்ராம் செய்கிறோம், அப்புறம் வந்து சமைக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் சாண்டிங் பண்ணலன்னா இது வந்து டோட்டலி ராங். சாண்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஜபம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜபம் ஒழுங்காக இருக்கும்போது தான் இது எல்லாமே நம்மளுக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஒழுங்காக இருக்கும். ஜபம் ஒழுங்காக இல்லைன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே ஒழுங்காக இருக்காது. அதனால தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். செல்ஃப் டிசிப்ளின் என்னது? ஃபர்ஸ்ட்டு புரோபாதம் கொடுத்த அந்த 16 மாலை ஜபம், 14 மாலை சாண்டிங் இனிஷியேஷன் எடுத்துருங்க. இனிஷியேஷன் எடுக்காதுங்க, ட்ரை டு டூ 3 மாலை 4 மாலை 5 மாலை சொல்லி இன்க்ரீஸ் பண்ணணும். முக்கியமான விஷயம் வந்து என்னது? சாண்டிங் பண்ணும்போது ஃபோக்கஸ்டாக பண்ணணும். பக்திவினோத் தாக்கூர் வந்து பார்த்தீங்கன்னா 10 அபராதம் கொடுத்துருக்காரு, 10 ஆஃபென்ஸ் கொடுத்துருக்காரு. அதில் அவர் எக்ஸ்ட்ரா ஒன்று மென்ஷன் பண்ணியிருப்பார். என்னதுன்னா இன்அட்டென்டிவ் சாண்டிங், கவனம் குறைவாக ஜபம் பண்ணுறது, அது எல்லா அபராதத்துக்கும் இஸ் ரூட் காஸ். அதுதான் ஆணிவேர் ஆய்வு சொல்லுவார். கவனம் இல்லாமல் ஜபம் பண்ணும்போது இந்த 10 அபராதத்தை கொண்டு வந்துடுன்னு பக்திவினோத் தாக்கூர் அவருடைய நாம அபராதத்தில் சொல்லியிருக்கிறாரு. அப்போ நம்ம இன்அட்டென்டிவாக கவனக்குறைவாக ஜபம் பண்ணும்போது நம்ம எல்லா குற்றங்களும் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த நாம அபராதத்தில் உள்ளது. அதனால தான் பார்த்தீங்கன்னா அட்டென்டிவ் ஸ்டார்டிங் ரொம்ப முக்கியம். நம்ம வந்து இப்போ தான் ஜபம் மாலை பிடிச்ச மாதிரி இருக்கும், அதுக்கிட்ட என்னென்ன முடிஞ்சிச்சு அப்படி இருக்கும். அதனால கொஞ்சம் ஜபம் பண்ணும்போது நம்ம அட்டென்டிவாக பண்ணிகிட்டே இருக்கணும். அட்டென்டிவாக பண்ண தான் தென் நம்மளுக்கு வந்து ஜபத்தோட நாமத்தோட மகிமை கிடைக்கும். நாம சக்தி கிடைச்சாதான் நாம சிந்தாமணி. ஓகேவா? நாமத்தோட இது வந்து நம்ம வந்து பவர் நம்ம கிடைக்குதா தென் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருநாள் அப்படி சுனிச்சேன தரோர் இவர் சைஷ்ணுனா அமானின மானத்தின ஹம்பிள்னஸ் பணிவு, டொலரன்ஸ் சகிப்புத்தன்மை, தென் அது பார்த்தீங்கன்னா தென் மற்றவங்க மறையணும், மற்றவங்க மறைய எதிர்பார்க்கணும். இந்த 3ம் சும்மா வராது. சேதோ தர்ப்பண மார்ஜனம் முதல் சொன்னல சாண்டிங் ஒழுங்காக இருந்தால் தான் இது எல்லாமே ஒழுங்காக வரும். அப்போ தான் கடைசியாக 8வது சொல்ல பாருங்க, ஆசிஷ்யாவா பதராக சொல்லுமா, என்னை அடித்தாலும் சரி, உதைச்சாலும் சரி, என்னை தூக்கி போட்டாலும் சரி, பகவான் உன்னை விட்டு போக மாட்டேன். இங்கே பகவான் கொஞ்சம் தான் டெஸ்ட் கொடுக்குறாரு. ஏய் நான் வரமாட்டேன், இதோட முடிச்சு. 8வது மகாபிரபு என்ன சொல்கிறாரு? நீ அடித்தாலும் உதைச்சாலும் பகவானே உன்னை விட்டு வரமாட்டேன். அப்போ இது எப்போ வரும்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம கரெக்ட் பண்ணணும் சாண்டிங். ஓகேவா? அதாவது மாயாபுரம் போனாலும் சரி, பிருந்தாவனம் போனாலும் சரி, எல்லா இடத்துலையும் பிரச்சனைகள் இருக்குது. எல்லா இடத்துலையும் அதுக்கு தகுந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. பிரச்சனை இல்லாத உலகம் இல்லை. அதாவது இது துக்காவியம் அசாஸ்வதம். நம்ம வந்த நோக்கத்தை நம்ம மறந்துடக்கூடாது. அப்போ தான் நம்ம வந்து கிருஷ்ண பக்தி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது நம்ம வந்து கிருஷ்ண பக்தி சீரியஸாக பண்ண வேணால் நமக்கு ரஜோகுணம் அண்ட் தமோகுணம் எல்லாமே நம்மளுக்கு எல்லாமே கிளியர் ஆகிடும். ஓகேவா? மனசு சுத்தமாக இருக்கும், புத்தி சுத்தமாக இருக்கும். அதனால் சாண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, நம்ம வாழ்க்கையோட நம்ம பகவானோட நம்ம எதுக்காக வந்திருக்கோமோ அந்த குறிக்கோள் மறந்துடக்கூடாது. மனுஷானா சகன் செய்யும். நமக்கு 1000 பேருக்கு சொல்லிட்டு இப்போ தான் நம்ம கிடைச்சா நமக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக பயன்படுத்தி நம்ம போயிடணும்.
ஓகேவா? இங்க இருக்கிற உள்ள நம்ம வந்து ஸ்ட்ரகிள்ல மாட்டிக்கூடாது, பிரச்சனை மாட்டிக்கூடாது. ஓகே, ஹரே கிருஷ்ணா. जय जय भगवद गीता की, जय नाम सुभद्रा महारानी की, जय श्री गुरुपाद महाराज की, गौर प्रेमानंदे हरि हरि बोल।